ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த திருமணம் எப்போ நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தில் பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் திருமண தடை ஏற்படுத்தும் விஷயங்களில் தசாபுத்திகள் பற்றி பார்த்தோம் இல்லைங்களா? இப்போவும் அதே தான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த தடை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ தசாபுத்திகள் மோசமாகவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. தசையும் 6, 8, 12, புத்தியும் 6, 8, 12 இப்படி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இதனாலேயே திருமணம் தாமதமாகும். இப்போ இதில் ஒரு அந்தரம் வந்தால் திருமணமாகும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? அது அந்தரம் வந்தால் இந்த இடத்துக்கு அது அந்தரம் பண்ணிடும். ஆனால் அந்த அந்தரம் வந்தாலும் பண்ண முடியாமல் போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அது இந்த 7ஆம் பாவம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 7ஆம் பாவம் 7ஆம் பாவத்தை தடுக்கிற 6ஆம் பாவம் அங்கே வேலை செஞ்சிச்சு அப்படின்னா இந்த 7ஆம் பாவத்தால் அவ்வளோ சீக்கிரமாக திருமணம் செஞ்சுக்கவே முடியாது. ஓகேங்களா? இப்போ 2, 6, 10 அப்படின்னு வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 2, 6, 10 அப்படின்னு வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த 6ஆம் பாவத்தை தடுக்கிற இந்த தசை மாறாது. இது ரொம்ப வருஷம், 10 வருஷம், 6 வருஷம், 7 வருஷம். ஏன்னா சூரியனோட தான் 6 வருஷம். அது கம்மியான தசைகளே கிடையாது. திருமண வயசில் ஒரு ஆணோ பெண்ணோ வர்றாங்க, அதாவது அவங்களோட 20, 21 வயசில் தசை மாறுது அப்படின்னு வச்சுக்கோங்க. சின்ன தசையாகவே இருக்கட்டும், ஒரு 6 வருஷ தசை அப்படின்னு வச்சுக்கோங்க. சூரியன் இல்லைனா கேது அப்படி 6 வருஷ தசை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். செவ்வாய், சூரியன், கேது அப்படின்னா அவங்களுக்கு அந்த 21 வயசில் ஆரம்பிச்சதுன்னா 27, 28 வயசில் தான் அந்த தசை முடியும் இல்லைங்களா? அப்போது அந்த 27, 28 வயசு வரைக்கும் இந்த மாதிரி தொடர்பு இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் அந்த 28, 29 வயசுக்கு அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நடத்த முடியும். ஏன்னா 7ஆம் பாவமும் கெட்டு தசாபுத்திகளும் கெட்டு இருக்கப்போ அவங்களுக்கு லேட் மேரேஜ் அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். அதை தான் நம்ம எப்போ திருமணம் ஆகும்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் திருமண வேலைகளை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னது இந்த மாதிரி தான். இப்போது 21 வயசில் தான் அந்த தசை ஆரம்பிக்குது, 29, 27, 28 வயசில் தான் அது முடியும் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக நம்ம இருக்கலாம். அவங்க கண்டிப்பாக படித்தவங்களாக இருப்பாங்க, அவங்களுக்கான ஏதோ ஒரு வேலைகளை அவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க. அதனால் அந்த சும்மா திருமணத்துக்கு போய் பார்க்குறது, அது நடக்காமல் போகிறதுன்னு அவங்க மனசை கஷ்டப்படுத்துறதை விட ஒரு 26 வயசு வரைக்கும் ஃப்ரீயாக விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் முன்னாடி ஒரு 27 வயசுலேருந்து மெதுவாக பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த தசை முடியும் போது உங்களுக்கு டக்குன்னு அந்த வாய்ப்பு அமைஞ்சு வந்துடும். அப்போ ஒரு வருஷம் பார்த்தாங்க, அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை, தேவையே இல்லாமல் 22 வயசுல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 வருஷம் பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துடும். அதனால் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு, அது சின்ன தசையாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக அவங்கள விட்டுட்டு கொஞ்சம் லேட் மேரேஜ் அப்படின்னு பண்ணி வைக்கலாம். ஓகே, அப்படி இல்லாமல் இது பெரிய தசையாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இது சுக்கிர தசை அப்படின்னு வச்சுக்கோங்க. சுக்கிர தசை அப்படிங்கிறது 20 வருட தசை. இப்போ இந்த பையனுக்கு 20 வயசில் சுக்கிர தசை இப்படி வருது, 6, 8, 12 அப்படின்னு வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம 20 வருஷம் வெயிட் பண்ண முடியாது இல்லையா, சுக்கிர தசை முடிகிற வரைக்கும். அதனால் என்ன பண்ணுவான்னா இந்த இடத்துல புத்திகளில் அகத்தொடர்புகளில் ஒரு புத்தி வரும் இல்லையா, அதுக்காக வெயிட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி அகத்தொடர்பு இருக்கிற புத்தி வந்துருச்சு அப்படின்னா அதில் வர்ற அந்தரங்களும் அகத்தொடர்போடு வரும். அந்த மாதிரி புத்தியும் அந்தரமும் அகத்தொடர்போடு இருந்து இந்த ரெண்டும் சேர்ந்து இப்போ இங்கே 5, 7, 11 அப்படின்னு ஒரு புத்தியும் ஒரு 3, 7, 11 அப்படின்னு ஒரு அந்தரமும் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நேரம் இது ரெண்டும் நல்லா நடக்கும் இல்லைங்களா? அந்த நேரத்தில் இதை அடக்கிடும். ஏன்னா 6ஆம் பாவத்துடைய 12ஆம் பாவம் 5ஆம் பாவம், 8ஆம் பாவத்துடைய 12ஆம் பாவம் 7ஆம் பாவம், 12ஆம் பாவத்துடைய
12ஆம் பாவம் 11ஆம் பாவம். அதே போல் இங்கேயும் பார்த்திங்கன்னா 7 12ன்னு இதை ரெண்டும் சரி கட்டுற அமைப்பு வர்றப்போ இது கொஞ்சம் அடங்கி போயிடும். அந்த நேரத்தில் இங்கே 7ஆம் பாவம் மோசமாக இருந்தால் கூட இந்த பாவங்கள்லாம் சாதகமாக இருக்கனால நம்ம கொஞ்சம் தீவிர முயற்சி எடுத்து அந்த திருமணத்தை நடத்திட முடியும். அதனால தான் இந்த டைம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா இதே நடந்துரும், இப்படியே நடந்துரும், அப்படியே நடந்துரும் அப்படியெல்லாம் கிடையாது. இந்த டைம் வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்த பதிவுகளில் இன்னும் திருமணத்தை ரொம்ப சிக்கலாக்குற விஷயங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்து வர்ற பதிவுகளை பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.